இருந்தது டெஸ். எங்க போன நீ சொல்லு, எங்க போயிருந்த? ஆ, மனசு பாரமா இருந்தது, அதான் கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்தேன். இருந்தாலும் உன் கடமையை நீ செய்யணும்ல. ஏஞ்சலான நீயே இப்படி ஒரு சாக்கு சொல்லலாமா? அதுவும் இல்லாம நீ உன்னோட மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. ஒரு அருமையான உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ தேவனுடைய ஊழியன்கிறதையும் மறந்துடாத. எனக்கும் அது தெரியுது டெஸ். நீங்க எப்பயாவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மனிதர்கள் மேல உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கா? வெறுப்பு ஏற்படும், ஆனா அது மனசை பாதிக்க கூடாது. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு. தெரியும், ஆனா நிலைமை சில நேரம் மோசமாயிடுது. நியூஸ் பேப்பர்ல வர செய்திகளை பாத்தீங்களா? அதுல இருக்கிற விஷயங்களை படிச்சா அழுகதான் வருது. அதுல இருக்கிற எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புறியா? எல்லார்கிட்டையும் விரோதமும் வருத்தமும் குழப்பமும் தான் இருந்துட்டு இருக்கு. கூடவே நம்பிக்கையும் தான். எனக்கு அது தெரியல டெஸ். நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாம போயிடுது. உலகம் போய்கிட்டு இருக்கிற பாதையில இருந்து அதை திசை திருப்ப ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்கும். அப்படிதான் உலகம் ஒவ்வொரு முறையும் உருமாறிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி இங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. அற்புதம் இங்கயா? ஆமா, அது எல்லாத்தையும் மாத்திடாது. ஆனா இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையுமே அது மாத்த போகுது. ஒரு தேவ தூதனையும் சேர்த்துதான். இல்ல டெஸ், அதுக்கு சரியான நேரம் இதுன்னு எனக்கு தோணல. அதனாலதான் அந்த அற்புதத்தை இந்த இடத்துல நிகழ்த்தி காட்ட உன்னை தேவன் தேர்ந்தெடுத்திருக்காரு. When you walk down the road, heavy burden, heavy load, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you, I'll walk with you. Believe me, I'll walk with you. அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தணுமா? ஆமா, நீதான். யாருக்கு வேணாலும் ஏதாவது அற்புதம், அப்படிதானே? எந்த தடையும் இல்ல. நீ தாராளமா போய் உனக்கு விருப்பமானதை செய்யலாம். டெஸ், இந்த பொறுப்பை ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு வரல. இது உனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கடமைங்கிறத மறந்துடாத. யோசிச்சு முடிவெடு. யாருக்கு எதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணு. மத்தத தேவன் உனக்கு வெளிப்படுத்துவாரு. நோவா, நான் இப்ப பிரேக் எடுத்துக்கிறேன். 10 நிமிஷம் தான், அதனால சீக்கிரம் வந்துருங்க. இந்த வேலையில இருக்கணும்னா தயவு செஞ்சு அந்த நாயை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. அது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்காது. நீ வாடா இங்க. உனக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கலாம். ஒரே அற்புதம் தான். விருப்பம் உன்னோடது. வேலையை ஆரம்பிக்கலாம். வழக்கம் போலதான். உங்களோட ட்ரிங்க் தயாரா இருக்கு. கேஸ் பில்ல நான் கட்டிட்டேன். மறுபடியும் விலையை ஏத்திருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு தான் அங்க வர வேண்டியிருக்கு. கஷ்டத்தை மறக்கணும் இல்லையா? உங்களுக்கு வழக்கம் போல தானே. அதுல மாற்றமே இல்ல. அவருக்கு பிடிச்சது அவருக்கு கொடுங்க. எனக்கு எது தேவைன்னு என் மனைவிக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் நான் அவங்கள என் கூடவே வச்சுட்டு இருக்கேன். தேவன் எதுக்காக விஸ்கிய படைச்சாரு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. இந்த உலகத்தை ஐரிஷ் மக்கள் ஆளக்கூடாதுன்றதுக்கு தான். அதை கண்டுபிடிச்சது அவங்கதான். ஆனா அதுல இன்னும் குழப்பம் இருக்கே. நீ ஒரு தேவதூதன் மாதிரி. நீ மட்டும் இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ராத்திரியும் ஆண்ட்ரூ விளையாட வருவார்ல. அப்படி யாராவது வந்தா தானே உங்களுக்கு பொழுது போகும். பாத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன். என்ன ஜெயிக்க யாரும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். நீங்களும் கவலைய மறந்து உற்சாகமா இருங்க. பந்தயத்துல நிச்சயம் உங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். என்ன நம்புங்க. அப்ப இன்னைக்கு ஜாக்பாட்டா? அதே நம்பர் தானா? நான் 17 வருஷமா பந்தயத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோ இந்த ட்ரிங்கை 20 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன். அதே போல 15 வருஷமா அந்த ஒரு நம்பர் தான். 6-12-82. அது எங்க கல்யாண தேதி. உங்களுக்கு பரிசு கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். உங்க வாழ்த்துக்கு நன்றி. விதி எப்படி இருக்குன்னு பாப்போம். எனக்கு விதியில நம்பிக்கை இல்ல. அவரு எதையுமே நம்புறதில்ல. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கப் நல்ல காஃபி, அப்புறம் சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா? இது என்ன இடம்னு தெரியுமா? பாத்தீங்களா எல்லாரும் சாப்பிடுறத. காஃபி வேணும்னா தரேன். எனக்கு ஒரு கப் காஃபி மட்டுமே போதும், கொடுங்க. இங்க எல்லாரும் பெரிய பேச்சாளர்களா இருக்காங்க. இவங்கள விட பெரிய ஆள் இன்னும் வந்து சேரல. அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ஆனா அது எல்லாம் பொய். எல்லா பொய்க்கு பின்னாடியும் ஒரு உண்மை இருக்கு. அப்படியா? எல்லா அனுபவத்துல வர்றது. இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. இதை இன்னும் அழகாக்கணும், இன்னும் பெருசாக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. சரியான நேரத்துக்காகத்தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த இடத்துல அப்படி என்ன குறை இருக்கு?
குறை இல்ல. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் வேற மாதிரி இருந்தது. என் மனைவி துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்துட்டா. அதுக்கப்புறம் என்னால தனியா எதையுமே செய்ய முடியாம போச்சு. இவங்க தினம் வர்றதுனால என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நோவா, இஸ்லாமிய போர் வீரனை குறிக்கிற 5 எழுத்து வார்த்தை என்ன? என்கிட்ட கேட்காதீங்க. ஏர்னி சரியா இருக்குமா? இங்க போர் வீரனை பத்தி கேட்டிருக்கு, பட்டாம்பூச்சி இல்ல. அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா? காலடி சத்தத்தை வச்சு ஒருத்தரை பத்தின எல்லாத்தையும் சொல்லுவாங்க. காலடி சத்தத்தை வச்சா? அதுதான் எனக்கும் புரியல. ஆனா ஒருத்தரை பத்தின எல்லா விஷயங்களையுமே அவங்க காலடி சத்தத்தை கேட்டு சொல்லிடுவாங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓ, வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட். இது எனக்கு அன்பளிப்பா வந்தது. உங்களுக்கு கொடுக்கலாமே நான் கொண்டு வந்தேன். வச்சுக்கோங்க. ஓ, ரொம்ப நன்றி படி. இதுக்கு ஏன் நன்றி எல்லாம்? என்னோட ட்ரிங்க் சாப்பிட ரொம்ப ஆவலா வந்திருக்கேன். என்னோட நண்பன் மார்டினியை சீக்கிரம் கொடுங்க. என்னோட நண்பன் மார்டினியை சீக்கிரம் கொடுங்க. நீங்க என்னத வச்சிருக்கீங்க? மைக்ரோ சிப்பாலான சின்ன ரெக்கார்டர் மார்ட். காலையில சேல்ஸ் மீட்டிங்ல கொடுத்தாங்க. மார்டினி என்னோட நண்பன் எது. இந்த சுவைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். Cheers. ஏய், யார் அது? புதுசா இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ மேடம், சீட்டு கட்ட கார்டு எடுங்க. ஜாக் ஆஸ்டின். ரொம்ப நல்ல கார்டு தான். இப்போ என்ன வித்து நடக்குதுன்னு பாருங்க. ஹலோ மாயாவி. ஓ, இருங்க, கேட்டு சொல்றேன். உங்களோட பேர் என்ன? மோனிகா. ஓ, மிஸ்டர் மாயாவி, இதோ மோனிகா. ஹலோ மிஸ்டர் மாயாவி. ஆமா, அந்த கடை தான் நான் நினைச்சேன். சரியா சொல்லிட்டீங்க. அவர் சரியா சொல்லிட்டாரு. ஆமா ஆமா. டேஸ். அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சாரு? டெலிபோன்ல இப்ப நடந்தது ஒரு பழைய கண்கட்டி வித்தை. வேற வழி இல்லாம இங்க இருக்கிறவங்க இதை ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ இதுல மாட்டிக்காத. என்ன உனக்கு வேற வேலை இருக்கு. டென்ஸ். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அற்புதம் தேவை. அவங்க முகங்களை பார்த்தா உங்களுக்கே தெரியும். எப்படி என்னால ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும் தர முடியும்? என்னால இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நீ போக கூடாது. நீ இதை கண்டிப்பா பண்ணி ஆகணும். Things are confusing, you don't know what to do. It seems the world is closing in on you. It's time to move, but you don't know where to go. You're in a panic, but you can't let it show. I know just where to find the answer you seek. A conversation where you need not even speak. Still yourself and turn to one who really cares. Take your burdens to the Lord in prayer. He sure can work it out. My God can work it out. Don't worry, he'll work it out. Yes, he will, he'll work it out. God can meet you there in prayer. கண்ணாடி வேணுமா? தேங்க்ஸ். ஓ, இது கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல? என் பேர் மோனிகா. இந்த இடத்துக்கு புதுசு. ஆமா, நீங்க? பி மெஜி. அது ஒரு ஊரோட பேரு தானே? பிமிச்சி. ஆமா, ஊரோட பேர் தான். அங்க யாராவது இருக்காங்களா? எல்லா இடத்துலயும் பேச ஆள் இருக்காங்களே. வாய்ப்பு கொடுத்தா அவங்களால உனக்கு ஒரு நல்லது நடக்கலாம்ல. உன் பேர் என்ன? ஆமதஸ்ட். அதுக்கு செவ்வந்திகள்னு அர்த்தம். நீ பிப்ரவரியில பிறந்தியா? இல்ல, அக்டோபர். பேரு கூட எங்க அம்மா பார்த்து வைக்கல. சரி, நான் கிளம்புறேன். கண்ணாடிக்கு தேங்க்ஸ். அமதிஸ்ட், உனக்கு ஒரு அற்புதம் வேணுமா? எனக்கு இப்ப தேவையில்லை. படுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம், அவ்வளவுதான். நான் சொல்ற அந்த அற்புதம் உன் வாழ்நாள் எல்லாம் நிலைச்சிருக்கும். இங்க பாருங்க, தேவையில்லாம கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இங்க கூடி இருக்கிற எல்லார் சார்பாவும் உங்களை நான் வரவேற்கிறேன். எங்க எல்லாரோட நட்பு உங்களுக்கு உண்டு. என்னோட பேரு அமதிஸ்ட். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப அழகான செவ்வந்தி கல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட ஊர்ல சீலிங் ஃபேனை விற்க தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்க அப்படிதான். அந்நியர்களை அவங்க அனுமதிக்கிறது இல்ல. நாம் அந்நியனா பார்க்கப்படும் போது உண்மையிலேயே மனசு கஷ்டப்படுது. உங்களை ஏத்துக்க எப்பவுமே ஒருத்தர் தயாரா இருக்காரு, தேவன். மத்தவங்க பேசுறதை ஏன் இப்படி ஒட்டி கேக்குறீங்க? அவங்களை தடுக்காது. அவங்க எதுக்கு விற்க பாக்குறாங்க. என்ன சொல்லுமோ சொல்லுங்க பார்க்கலாம். விக்க பாக்குறேனா? இல்ல, நான் அதுக்காக வரல. என்கிட்ட ஒரு அற்புதம் இருக்கு.
ஓ அற்புதமா, ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, எடையை குறைக்கிற அற்புதமா இல்ல அழகாக்குற அற்புதமா? நான் வித்து தரேன். இல்ல, இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு அற்புதம். தேவன் கிட்ட இருந்து. ரொம்ப நல்லா இருக்கே. நீங்க இதை ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது? சரி, நான் போய் இதை எல்லார்கிட்டயும் சொல்றேன். நீங்க தயாரா இருங்க, நல்லா பேசணும். சரி. அந்த பொண்ணு இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பேச உங்க அனுமதி வேணும்னு சொல்றான். எந்த பொண்ணு? உள்ளமா இருக்கிறவளா இல்ல அதுக்கு அடுத்த ஆளா? உயரமான பொண்ணு. அப்படியா? நீங்க கேட்டு மறுப்பேனா? ஆரம்பிக்க. எல்லாரும் கவனிங்க, அவங்க நம்ம கிட்ட எதையோ சொல்லணுமா? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். நான் ஒரு ஏஞ்சல். தேவன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போறேன். நீங்க ஜீனி மாதிரியா? ஒரு 3 வரங்கள் கேட்கலாமா? இல்ல ஏதாவது வித்தை காட்ட போறீங்களா? இல்ல, வித்து கிடையாது. வரங்களை கொடுக்கிற வேலையும் இல்ல. இது அன்பளிப்பு. தேவன் கிட்ட இருந்து ஒரு அருமையான அன்பளிப்பு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அதுக்கும் மேல உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க சொன்னது, நான் ஒரு ஏஞ்சல். தேவன் தான் நீங்க அனுப்பி வச்சாரு. இத மறக்க நான் நிச்சயம் குடிக்கணும். என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஒயிட் ரோஸ் எங்க போச்சு? இது எதுவும் எனக்கு பத்தாது போல இருக்கே. Believe me, I'll walk with you. வந்தாச்சு. யாரு? ஆண்ட்ரூவா? ஆமா, அவரேதான். என்ன நடக்குது இங்க? ஒரு பொண்ணு நான் ஒரு ஏஞ்சல்னு சொல்லிட்டு இருந்தா, ஒரு அற்புதத்தை கொடுக்கறதாவும் சொன்னா. ஆச்சரியமா இருக்கே. ஓ வந்துட்டீங்களா? நான் மறுபடியும் உங்களை சந்திக்க மாட்டேன்னு நினைச்சேன். யா, கொஞ்ச நாள் இங்க தங்கி முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வான்னு என் பாஸ் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம இவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையிலேயே உங்களை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எல்லாருக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம். சரி, விளையாட எல்லாம் தயாரா இருக்கு. அப்படியா? முதல்ல நான் காஃபி சாப்பிடணும், அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாமா? அப்படியா? சரி, ஓகே. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு இவரும் வந்திருக்காரு. சிலரை சீக்கிரத்துல பார்க்க முடியாது. இவரையும் அற்புதத்தோட ஒரு தேவதூதனையும் ஒரே ராத்திரி பார்த்திருக்கேன். ஏதோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல எனக்கும் இடம் இருக்கு. மேரி, அந்த பொண்ணு பாத்தீங்களா? உங்களால முடிஞ்சா அவ தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். ஓ, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி மேரி. சக்கரை போடாத காஃபி இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நீ என்ன பண்ற இங்க? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விருப்பப்படுறேன். சரி. நீங்க விளையாட்டு வீரரோ? இல்ல இல்ல, இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு தான். ஒரு லார்ஜ் விஸ்கி கொடுங்க, சோடாவோட. சீக்கிரமா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளான் பண்றது நல்ல விஷயம் தான். உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டேன். நான் புத்திசாலி இல்ல, எந்த திறமையும் கிடையாது, எனக்கு எதையுமே ஒழுங்கா செய்ய தெரியாது. அப்படிதான் என் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பொண்ணுகிட்ட எப்பவுமே விக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, சரியா? எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டாலும், ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் நடக்கலனாலும், என் உடம்பு மேல எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு மோகம் இருக்கும். இங்க பாருங்க, ஒரே ஒரு ராத்திரி மட்டும் போதும் உங்களை இழக்கிறதுக்கு. எனக்கும் தெரியும், ஆனா நான் சொன்ன பிளான் அதான். நான் இன்னைக்கு சாக போறேன், தற்காலிகமா தான். அப்படியே என் கண்களை மூடி ஒரு பிணமா கொஞ்ச நேரம் இருப்பேன். அதே மாதிரி 1 வருஷத்துக்கு இருப்பேன். மறுபடியும் ஸ்கூல்ல சேர எனக்கு பணம் வேணும். 1 வருஷம் முடிஞ்ச உடனே நான் சகஜ நிலைமைக்கு வந்துருவேன். உங்களோட பிரச்சனைக்கு சரியான தீர்வு இது கிடையாது. எனக்கு மனசு சரியில்லை, இன்னும் போத தேவைப்படுது. இன்னொன்னு கொடுங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையோட இப்படி எல்லாம் விளையாடுறது நல்லதில்ல.
நான் சொல்றது புரியுதா? என்னால முடிஞ்சது இதுதான். நான் தான் புத்திசாலி இல்லைன்னு சொன்னனே. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்னோட ஃப்ரெண்டை கண்டிப்பா சந்திக்கணும். மேரி, இது அமெதிஸ்ட். நான் தான் சொன்னேன். ஓ அவங்களா? ஹாய். ஹாய். சீக்கிரமா வாங்க, டேபிள் கிளீனா இருக்கு, என் கையும் பரபரக்குது. இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். யாரு கூட மோத போறீங்கன்னு தெரியலையா? என்ன ஜெயிச்சிடுவீங்களா? உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. நான் ஒரு ஹோட்டல் பேண்ட்ல ராக் அண்ட் ரோலுக்கு ட்ரம்போன் வாசிச்சவன். வாசிக்கிற நேரம் போக விளையாடிட்டு தான் இருப்பேன். அப்பவே என் கூட யாரும் போட்டியிட மாட்டாங்க. இப்ப நான் இதுக்கு தயாரா இருக்கேன். ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டா உடனே இறந்துருவீங்களா? சந்தேகம் வேண்டாம், பாத்துடலாம். பிளாட், ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களால வேலை செய்ய முடியும்னா, அதாவது உங்க உடம்பு ஒத்துழைச்சு பண்ண முடியும்னா நீங்க பண்ணுவீங்களா? இல்ல, அது நடந்த அற்புதம் தான். அந்த தேவதூதன் அதை தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. தேவதூதனா? ஆயிரக்கணக்கான தேவதூதர்களை நான் வானத்துல பாத்திருக்கேன், இப்படி டேபிளுக்கு அடியில இல்ல. சரி, அவங்கள பத்தி சொல்லுங்க. ஒரு அற்புதத்தை கொடுக்கறதா சொன்னாங்க, ஆனா அது எங்களுக்கு தேவையானதா இருக்கணும். இல்ல எங்களுக்கு தகுதியான ஒரு பொருளா இருக்கணும். ஓகே, அப்போ அந்த அற்புதத்தை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவை? மேரி நீ ஹோட்டல்ல தங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அங்க எல்லாரையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். பட்டி. தேவைப்பட்ட நானும் பேசுறேன். அதுல நானும் திறமைசாலி தான். நீங்க ரொம்ப நல்லவர் தான். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. When I was very young, the world was younger than I. சரி, வா நம்ம டான்ஸ் ஆடலாம். ஓ சரி, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவை? என்னையா கேட்டீங்க? ஆமா, நான் உங்களை தான் கேட்டேன். நாங்க பேசினதை கேட்டீங்கல்ல? நானும் அதுல கலந்துக்கணுமா? ஆமா. அப்ப என்ன மிஸ்டர் பர்ன்ஸ்னு கூப்பிடுங்க. ஓகே, மிஸ்டர் பர்ன்ஸ், உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? என்ன இது வரைக்கும் யாருமே மிஸ்டர்னு கூப்பிட்டது இல்ல. அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. எனக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா என் கணவர் லாட்டரியை தான் நம்புறாரு. அப்படின்னா நீங்க என்ன அற்புதத்தை கேட்டீங்க? உங்களுக்கு என்ன தேவை? நான் என்னோட தேவைப்படணும். அப்படிதான் நானும் இருக்கேன். ஆனா எனக்கு அவ்வளவுதான். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நான் குழந்தையா இருந்தப்போ ஏரியில கல் எறிஞ்சு விளையாடிட்டு இருப்பேன். அப்ப எப்படியாவது படகு வாங்கி அந்த ஏரியை கடக்கணும்னு நினைப்பேன். 37 வருஷமா ஏரியும் அப்படியே இருக்கு, நானும் இப்படி இருக்கேன். அதுக்காக தான் நான் இன்னைக்கு ஜாக்பாட்டை ஆவலா எதிர்பார்க்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்துல டிவியில போடுவாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நான் அடுத்தவங்க பிரச்சனையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது போக மீதி நேரம் என் பிரச்சனையை யோசிப்பேன். இஸ்லாமிய போர் வீரனை குறிக்கிற 5 எழுத்து வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இப்பெல்லாம் எனக்கு பெரிய இசைக்குழுவோட வாசிக்கணும்னு அடிக்கடி தோணுது. இந்த மாதிரி வாசிக்கிறத கேட்கவே முடியல. ஒருவேளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு நினைச்சா நீ என்ன கேட்ப? அழகாகணும்னு கேப்ப. அமதஸ்ட்ங்கிற பேரோட அர்த்தம் என்னன்னா அழகுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால இந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் அழகா இல்லைன்னு எனக்கே தெரியும். அதான் அழகாக ஆசைப்படுறேன். வேடிக்கையா இருக்குல்ல? இல்ல, நீ என் மகளை ஞாபகப்படுத்துற. என்ன வயசா உங்களுக்கு? அவளுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி 16 வயசு, இப்ப 27 வயசா இருக்கும். 11 வருஷமா உங்களை நீங்க பார்க்கலையா? நான் ஒரு நல்ல அப்பாவா நடக்கல. வீட்டுக்கு போகாம ஹோட்டலே தங்கி இருந்தேன். என் மகளோட பேரு. ஆச்சரியமா இருக்கா? என் உண்மையான பேரே அதுதான். ஆன். உனக்கு தெரியுமா, பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நான் வித்திருக்கேன். என்னால எதையுமே விற்க முடியும். அது எதுவா இருந்தாலும் வித்துடுவேன். உன் நம்பிக்கை தான் அந்த இடத்துல பேசும். நான் சீலிங் ஃபேனை விற்கும் போது பிளேடை பத்தியோ பவுடரை பத்தியோ அங்க பேச மாட்டேன். நான் தூய்மையான காற்றை விற்கிறேன். வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது, ரொம்பவும் இதமானது. இந்த நம்பிக்கை தான் அங்க பேசும்.
ஆனா இதை நான் என் பொண்ணுகிட்ட காட்ட முடியல. அதுல நான் தோத்து போயிட்டேன். விடுங்க. ஏதாவது வகையில நான் உங்களுக்கு உதவலாமா? And எவ்வளோ குடிச்சாலும் எனக்கு போதையே ஏற மாட்டேங்குது. நல்ல ஷாட். இப்போ நீங்க தான். ஓகே, நான் ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துக்கிறேன். விளையாடுங்க பாப்போம். இது எப்படி முடியும்? உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களை தேடி அற்புதம் வந்துகிட்டு இருக்கு. நீ ரொம்ப நேரமா தனிமையிலேயே இருந்துட்ட. இப்ப இவங்களை சந்திக்க தயாரா இருக்கியா? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு இங்க இருந்து போயிடலாம் போல தோணுது. அது சரின்னு நினைக்கிறியா? டெஸ், இவங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க, கேலியா பேசினாங்க, கிண்டல் பண்ணி நான் சொன்னது ஜோக்குன்னு சொன்னாங்க. தேவனுக்கு இது எப்படி இருக்குன்னு உனக்கு இப்ப புரியுதா? அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவருடைய நாமத்தை இவங்க வீணா பயன்படுத்துறாங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவரை முழுமையா புறக்கணிக்கிறாங்க. இது ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதை அப்படியே விட்டுடலையே. எப்படி இதை சமாளிக்கணும்னு அவர் உனக்கும் புரிய வைக்கிறாரு. இது உனக்கு ஒண்ணு கஷ்டமானது இல்ல. தேவன் அந்த அற்புதத்தை உம்மூலமா தான் கொடுக்கணும்னு ரொம்பவும் பிரியமா இருக்காரு. நீ அவருக்காக இதை செய்றியா? நிச்சயமா. ரொம்ப நல்லது. மறுபடியும் போய் பேசு. அவங்களுக்கு இதை முழு மனசோட நீதான் புரிய வைக்கணும். போ. சரி, இதுல ஜீனு ஒரு எழுத்து இருக்கு. அதை வச்சு நாம நான் தேவனால அனுப்பப்பட்ட ஏஞ்சல். அது உண்மை. இன்னைக்கு நைட் உங்கள ஒருத்தருக்கு அற்புதத்தை கொடுக்கதான் என்ன அனுப்புனாரு. Believe me, I'll walk with you. இப்பதான் போதை ஏறின மாதிரி இருக்கு. இல்ல, உண்மைதான். அந்த ஒளிய பாத்தீங்கல்ல, சந்தேகமே இல்ல, இவங்க தேவ தூதன் தான். நான் தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன நம்புறதுக்கு நான் ஏன் இப்படி ஒளியில நிக்கணும்? ஏன் என் வார்த்தையை நீங்க நம்பல? நான் உங்களை நம்பினேன். நான் முழுமையா நம்பினேன். ஆனா மத்தவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்கன்னு தான் வெளிக்காட்டிக்கல. உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள்ல ஒளி இருந்ததை நான் நல்லா உணர்ந்தேன். முதல் முறையா உண்மையை நேரடியா பாக்குற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நீங்க வாயை திறந்து பேச பயப்பட வேண்டாம். பயப்படாதீங்க. இன்னைக்கு தேவனுடைய முதல் செய்தியே இதுதான். நீங்க சொல்றத கேட்டு உதவி பண்ணத்தான் என்ன அனுப்பியிருக்காரு. உதாரணத்துக்கு, அந்த இஸ்லாமிய போர் வீரன், அவரோட பேரு காசி, GHAZI. இது ஒரு அற்புதம் கிடையாது, அறிவு சம்பந்தப்பட்டது. தேங்க்ஸ். உங்களோட உண்மையான தேவை வேற இருக்கு. ஆனா அதை கேட்கறதுக்கு நீங்க பயப்படுறீங்க. ஒரு நிமிஷம். மோனிகா, இதுதான் உண்மையான பேரா? தேவன் எனக்கு கொடுத்த பேரு இதுதான். உங்களுக்கு தேவனை தெரியுமா? தெரியும். இங்க நடக்கிற எல்லாமே உண்மைன்னு என்னால நம்ப முடியல. உங்களுக்கு தேவனை தெரியுமா? அவரை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். தேவன் எப்படி இருப்பாரு? அவர் எப்படி இருப்பாருன்னா, அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. உங்களாலேயும் தேவனை தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு அப்படி தோணல. நாங்க எல்லாரும் பாவத்துல மூழ்கி இருக்கோம். அவரை எங்களால நெருங்க முடியாது. பரலோகம்னு ஒண்ணு இருக்கா? உண்மையா இருக்கு அமெதிஸ்ட். தேவன் உங்களோட அதை பகிர்ந்துக்க விரும்புறாரு. உங்க எல்லார் கூடவும். என்கிட்ட இல்ல. கிளாட் சொன்ன மாதிரி நாங்க பாவிங்க தான். காலம் கடந்து போச்சு. 20 வருஷம் அவரை புறக்கணிச்சது அப்படியே போயிடாது. அது உண்மைதான். தேவனால அந்த நிலைமையை மாத்த முடியும். அதையெல்லாம் மறக்க முடியும். உங்களையும் மன்னிக்க முடியும். நீங்க அனுமதிச்சாதான் அவரால் அதை புதுசா மாத்த முடியும். எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. அப்படி இல்ல மிஸ்டர் பர்ன்ஸ், நீங்க சொல்றது தப்பு. உங்களுக்கு இருக்கிறது பயம். அப்படிதான் வச்சுக்கோங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க. போனோட ஒரு முனையில நீங்க இருந்து மறுமுனையில தேவன் பேசினா எப்படி இருக்கும்? அப்படி நடக்கலாம் உங்க எல்லாருக்குமே. அதுவும் இந்த நேரத்துல அவர் உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னு கண்டுபிடிங்க. முயற்சி பண்ணுங்க. ஒரு முறை டீச்சர் கிட்ட எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அவர் அப்படியான்னு கேட்டுட்டு அப்ப என் வகுப்புல ஏன் கவனம் செலுத்தலன்னாரு. இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் தேவனும் என்கிட்ட கேட்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நீங்க சொல்ற அற்புதம் என்ன மாதிரியா இருக்கும்? தேவன் எங்க கூட பேசுவாரா? எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அற்புதம் இருக்கும். நான் தயாரா இருக்கேன் அந்த ஒரு அற்புதத்தை கொடுக்கறதுக்கு. ஒரே ஒரு அற்புதமா? ஆமா, ஒண்ணே ஒண்ணுதான். நமக்குள்ள சீட்டு போட்டு பார்க்கலாமா? யாருக்கு அது கிடைக்கணும்னு? இல்ல, யாருக்குன்னு நான் தான் தேர்ந்தெடுக்கணும். அதை சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே நண்பர்கள். உங்கள நான் யாருக்கு இதை கொடுக்கணும்? அதை நோவாவை கொடுங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த அற்புதம் வேணாம். அத சோம்பேறியா இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுங்க. கிளாடுக்கு கொடுங்க. எனக்கா? எனக்கு எதுக்கு இந்த நேரத்துல அது? நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். போதுமான அளவு சிரிச்சிட்டேன். என் நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு அற்புதம் தான் இருக்குதுன்னா அதை வீணாக்கிடாதீங்க. அதோ அங்க அந்த சின்ன பொண்ணு. நீ இனிமேதான் வாழ்க்கைய தொடங்கணும். நீ அற்புதத்தை எடுத்துக்க. அமதிஸ்ட், நீ தயாரா இருக்கியா? குழப்பமா இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல என்னால தேவனை ஏத்துக்க முடியாதா? ஒரு வருஷம் முடியட்டுமே. நான் நினைச்சபடி எல்லாம் நடந்து எல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேண்டாம், தேங்க்ஸ். என்ன பேசுறீங்க? இந்த உலகத்துல யாரையுமே நம்பாதீங்க. உண்மையானவங்க இங்க இல்ல. இவங்க ஒரு ஏஞ்சல், அது மட்டும் உண்மை. உங்க யாருக்கிட்டையும் உண்மை இல்ல. அற்புதத்தை கேட்க யாருக்கும் தகுதி இல்ல, என்னையும் சேர்த்துதான். அது உங்களோட விருப்பம் பர்ன்ஸ். என்னால எதையுமே மாத்த முடியாது. தேவனாலையும் தான். எனக்கு என்ன தேவைங்கிறத இனி யாரும் என்கிட்ட சொல்ல வேணாம். நானே என்ன பாத்துக்குவேன். என்கிட்ட இருக்கிறது ஒரு அன்பளிப்பு. உங்கள யாருக்குமே அது வேணாமா? உண்மையிலேயே தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் அந்த அற்புதம் போய் சேரணும். பட்டி மாதிரி. படி, உங்களோட தேவையை சொல்லி இதுதான் சரியான நேரம். எனக்கு என்ன தேவை? இல்ல, இதுக்கும் மேல எனக்கு என்ன வேணும்? சுத்தி நண்பர்கள் இருக்காங்க. ரொம்ப காலமா எனக்கு பழக்கமான இன்னொரு ஆளும் பக்கத்துலயே இருக்கு. நான் என்ன பண்ணாலும் எதிர்த்து பேசுறதே இல்லை. எப்பவும் எனக்காக இருக்கும். என் தேவை இவ்வளவுதான். உங்க மகளை பத்தி யோசிச்சீங்களா? அவளை பார்த்து 11 வருஷமாச்சு. இந்நேரம் அவன் என்னை வெறுத்திருப்பா. என் மேல வெறுப்பு காட்டுற யாரும் எனக்கு தேவையில்லை. ஆனா என்னோட இந்த ஃப்ரெண்டு என்னை ரொம்பவும் ஆழமா நேசிக்கிறவன். அருமையா இருக்கு. நல்ல உணர்வு இது. இதுல ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எனக்கு இது போதும். அற்புதத்தை வேற யாருக்காவது கொடுங்க. இவங்களுக்கு அற்புதம் தேவையில்லையா டெஸ்? இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. வேற ஒருத்தருடைய வாழ்க்கைய மாத்தறதுக்கு தான் மீட்பு வரும்னு இவங்க எல்லாரும் கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு ரொம்பவும் பயப்படுறாங்க. இவங்களுக்கு தேவன் மீது நம்பிக்கை இல்லையா? தேவன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அவரை கூப்பிடதான் மனசு இல்ல. ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே பதில கொடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில பங்கெடுத்துக்குவார் இல்லையா? அதனால இவங்க எல்லாருக்கும் அவர் சொல்றத கேட்கணுமானோ வாழ்க்கையை மாத்திக்கணுமானோ பல கேள்விகளும் குழப்பங்களும் வந்துடும். ஆனா அது சரியான முறை இல்லையே. இதை எப்படி சொல்லணும்னா, கண்ணுக்கு தெரியாத அற்புதத்தை விட கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை தான் நம்புறாங்க.
நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அதோட சில அற்புதங்கள் ஒரே நாள்லயே கிடைச்சிடாது. அது ரொம்ப பெருசா இருக்கும். அது நடக்கிறது நமக்கே தெரியாது. நான் அந்த அற்புதத்தை எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் என்னோட கணவருக்கு கொடுத்துடுறேன். இந்த உலகத்துல அற்புதத்தை பெற தகுதியானவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். பாருங்க, பரிசு விழுந்துருச்சு. 61282 அது நம்ம நம்பர். 6/12/82 எங்களோட கல்யாண தேதி. ஓ என் தேவனே, நாம ஜெயிச்சிட்டோம். அற்புதம், அற்புதம். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோட வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அற்புதம் தான். இல்ல இது அற்புதம் கிடையாது. கொஞ்சம் இருங்க, நான் அந்த டிக்கெட் எடுக்கிறேன். எங்க என்னோட பர்ஸ் எங்க? அது அது என்கிட்ட தான் இருந்துச்சு. அத நான் தான் வச்சிருந்தேன். அத நான் இங்க தான் வச்சிருந்தேன். யாரோ அதை எடுத்துட்டாங்க. என் பர்ஸ் எங்க? யாரோ திருடிட்டாங்க. என்னோட பர்ஸ் எங்க? பொறுமையா தேடி பாருங்க. நீங்க அமைதியா இருங்க. அது எங்கன்னு நான் தேடி எங்க பார்க்கறேன். போச்சு? எங்க போச்சு? தேவன் போங்க, எப்பவுமே நிறுத்துங்க. வெளியேறாதீங்க. தேவதூதன் ஒரு அற்புதத்தை கொடுத்தும் என்னால ஜெயிக்க முடியல. நீங்க எப்பவுமே உங்களை ஜெயிக்க விடுறது இல்ல அண்ணி. முதல்ல ஒரு அற்புதத்தை பெற நீங்க பயப்படுறீங்க. அப்புறம் ஜெயிச்சதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றீங்க. லாட்டரியில ஜெயிக்கிறது உண்மையான அற்புதம் இல்லங்கறத புரிஞ்சுக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் மேல சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்துக்கு பழி போடுறீங்க. கேள்விகளுக்கு முதல்ல வெளியில பதில் தேடுறதை நிறுத்துங்க அண்ணி. அவனை பிடிங்க. அவன் ஒரு திருடன். அவன் வெளியில போக விடாதீங்க. அவன் தான் இங்க இருந்து அவன் தான் இதை தேடி இருப்பான். வாய மூடு. நீ யாருக்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் மரியாதையோட பேசு. மரியாதை? என்னால இதை நம்ப முடியல. இது அவன்தான். அன்னைக்கு இதத்தான் சொன்னான். அன்னைக்கு என்ன சுட்டது இவன்தான். Believe me, I'll walk with you. Believe me, I'll walk with you. நான் சொன்னது சரியா? நீதானே? ஆமா. சுட்டது நான் தான். அதுக்கு தண்டனையையும் அனுபவிச்சிட்டேன். இத்தனை வருஷம் நான் உன்னை பத்தி நினைக்கல. மறுபடியும் உன்னை சந்திப்பேன்னு நினைக்கல. நான் உங்களை பத்தி நினைச்சேன் ஒவ்வொரு நாளும். இந்த இடம்தான். இங்கதான் உங்க உடம்புல இருந்து தோட்டாவை வெளியே எடுத்தா. ஆமா, அது இந்த இடம் தான். 1985 நான் இதுக்காக ஜெயிலுக்கு போனேன். நேத்து தான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். அந்த கேட்டை விட்டு வெளியே வந்ததும் நான் தேடி பார்த்தேன். யாருமே இல்லை. என் நண்பன் இல்லை, தங்கச்சி அப்படி யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தேன். அவங்க யாருமே அங்கே இல்லை. கண் எதிரில் ரோடு இருந்துச்சு. நான் நடக்க ஆரம்பிச்சேன். கால் போன பாதையில் அப்படியே நடந்தேன். இப்ப இங்க இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்ச யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சேன். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? இதுக்காக தான் ஏஞ்சல் இங்க வந்தாங்களா? இப்போ விளக்கமா சொல்றீங்களா? ஒரு அற்புதத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு தான் யாரும் இங்க தயாரா இல்ல. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு இனி என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாமே வேடிக்கையா தான் இருக்கு. இத்தனை வருஷமா நான் வாழ்க்கையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் அதோட அர்த்தம் எனக்கு புரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இத்தனை வருஷமா இந்த சேரை விட்டு எப்படி எழுந்திருக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. கால்கள் செயல் எழுந்து போச்சு. பல நாள் ஏண்டா உயிரோட இருக்கும்னு நான் படுக்கையை விட்டு எழுந்திருப்பேன். உன்னோட தண்டனை முடிச்சு போச்சு. ஆனா என்னோடது, தயவு செஞ்சு வெளியே போ. இருங்க. அவன் திருடின பரிசை கொடுக்கிற வரைக்கும் அவன் இங்கிருந்து போகவே கூடாது. ஏண்ணி அங்க பாருங்க. இது என்னோட பரிசு. நீ எங்கதான் போய் தொலைஞ்ச? இதோ நம்மோட லாட்டரி டிக்கெட். இதுலதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இதுதான் நம்மோட அற்புதம். தேவன் எங்களை நிச்சயமா கைவிடல.
நான் பேசுனதுக்கு வருத்தப்படாதீங்க. இது எல்லாமே நடக்கிறதா? நடந்துகிட்டே இருக்கும். வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். வாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாம் பொதுவா அழகா இருப்பாங்கன்னு தெரியும். நான் பரலோகம் போக முடியாது. ஆனா ஒரு ஏஞ்சலை பார்த்தது சந்தோஷமா இருக்கா. ஆமதிஸ்ட், ஏன் இப்படி பண்ணீங்க? அவருக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தீங்க? உங்களை நம்பின தேவதூதன்னு ஏத்துக்கிட்டேன். ஆனா பாருங்க, இது இது தப்பா இருக்கு. இதுல இருக்கிறது 61282. ஆனா இப்போ 61283 தான் இருக்கு. இதுல நம்பர் தப்பா இருக்கு. இந்த டிக்கெட்டை வாங்கும்போது நம்பர் சரியா இருக்கான்னு நீங்க பாத்தீங்களா? என்னாச்சு மேரி? ஒண்ணும் இல்ல. இ- எனக்கு எனக்கு இது புரியல. ஆனா ஆனா இது ஆனா ஆனா என்ன? நான் நான் லாட்டரி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஏன் ஒரு நிமிஷம் கொடு. தப்பான நம்பரை வாங்கியிருக்காரு. ஒரு நம்பர்ல எல்லாமே போச்சு. முட்டாளுங்களா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. 15 வருஷமா ஒரே நம்பர் வாங்கி இப்போ ஒரு நம்பர்ல கோட்டை விட்டுட்டீங்களே. பல்ல கூட சுத்தம் பண்ண தெரியாத உன்னை உன் மனைவி குருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்காங்க. பாருங்க, மற்றவங்களுக்கு மட்டும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து சூப்பர் சேல்ஸ்மேன். எதை கொடுத்தாலும் வித்துட முடியும். ஆனா பெத்த பொண்ணுகிட்ட போன்ல பேச தைரியம் இல்லை. எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க முழு நேரம் விளையாட ஆள் தேடுறீங்க. நீ யார முட்டாளாக்கிட்டு இருக்க? ஒரு 2 வாரத்துக்கு தெருவில் அலைஞ்சு பாரு. உனக்கு தேவையான பணம் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. போது நிறுத்து. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நினைக்கிறத வெளியில சொல்றதுக்கு தைரியம் இல்லாத ஆளு. எல்லாரும் சொல்றத கேட்டுக்கிட்டு கோழையா மட்டுமே வாழ தெரிஞ்சவர். உங்களை சுட்டதுக்காக சந்தோஷப்படுறேன். இல்ல, அப்படி இல்லை. அதுக்கு பதிலா என்ன சுட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நான் தான் கேவலமானவன், ஒரு கோழை. இத்தனை வருஷமா நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இங்க இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது எனக்கு என் மேலேயே வெறுப்பு உண்டாகுது. நான் இங்க வந்தது ஒரு நம்பிக்கையோட. நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு. நோவா இப்படி வீல் சேர்ல இருக்க மாட்டாரு. எனக்கு குற்ற உணர்வு இருக்காதுன்னு நினைச்சேன். இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். நான் யாரையும் தாக்கணும்னு நினைக்கல. எதிர்பாராத விதமா கையில இருந்த துப்பாக்கி வெடிச்சிருச்சு. உண்மையா சொல்றேன், என்னால முடியும்னா இதை திரும்ப எடுத்துருவேன். இதுக்காக நான் வருத்தப்படுறேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் இங்க வந்தது அற்புதம் நடக்கும்னு நம்பிதான். மன்னிச்சிருங்க. அந்த அற்புதம் இன்னும் இருக்கான்னு சொல்லுங்க. ஆமா இருக்கு. அப்ப நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அற்புதம் வேணும். உங்கள யாராவது இதை எதிர்க்கிறீங்களா? தேவன் அந்த மனிதரை குணப்படுத்தணும்னு விரும்புறேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது புரியலையா? அவரை மறுபடியும் நடக்க வைங்க. தேவனால இவரை மறுபடியும் நடக்க வைக்க முடியும். ஆனா இது அவரை குணப்படுத்தாது. நடந்த ஒரு சம்பவத்தை நடக்கலைன்னு சொல்லி அதை மாத்த முயற்சி பண்ண பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு தேவைப்படுற அற்புதம் அது கிடையாது. இதை நம்ப முடியாது. எல்லாராலையும் இதை நம்ப முடியாது. இன்னைக்கு மதியம் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நியூஸ் பேப்பர்கள்ல வந்த தலைப்பு செய்திகளை நானும் தான் நம்ப ஆரம்பிச்சேன். இந்த உலகத்துல இனி துக்கமும் வேதனையும் கண்ணீரும் தான் இருக்கும்னு நானும் நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன். இங்கேயும் அப்படித்தானே இருந்தது.
நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் நிலைமை. எங்கேயும் வலியும் துக்கமும் இருந்தது உண்மை. ஆனா அதே சமயம் கனவுகளும் இருக்கு. நீங்க கனவு காண பயப்படுற கனவுகள், நம்பிக்கை வைக்க பயப்படுற ஒரு வாழ்க்கை, ஜெபிக்க பயப்படுற பல ஜெபங்கள். காலம் கடந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே அப்படி இல்ல. தேவன் உங்களை நேசிக்கிறாரு மிஸ்டர் பர்ன்ஸ். அவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுப்பாரு. ஆனா அந்த அற்புதம் நோவாவை குணப்படுத்துறது கிடையாது. அந்த அற்புதம் நோவா உங்களை மன்னிக்க போறாருங்கிறது தான். அப்ப நீங்க 2 பேருமே குணமாயிடுவீங்க. எனக்கு இது எப்படின்னு தெரியல. ஆனா என் நினைப்பை என்னால மாத்திக்க முடியாது. ஆனா தேவனால முடியும். உண்மையான அற்புதங்கிறது அதுதான். அந்த அற்புதம் எல்லாருக்குமே கிடைக்கும், என்னையும் சேர்த்துதான். நாம நம்பிக்கையை இழக்கும் போது, நம்முடைய இதயம் நம்பிக்கையை இழந்து கடினமாகும் போதும் தேவனால அதை மாத்த முடியும். மறுபடியும் அதை நம்பிக்கையால அவரை நிரப்புவாரு. அவரால் அது நிச்சயமா முடியும். அதை நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். இந்த நேரமே அற்புதத்தை நிகழ்த்த இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். இதுதான் கடைசி வாய்ப்பு. என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? இவங்களுக்கு கொடுக்க உங்ககிட்ட ஒரு சில அற்புதம் தான் இருந்தது. ஆனா எல்லாருக்கும் தேவையா இருந்தது அந்த அற்புதம் தான். அதுதான் தேவனுடைய தூய்மையான அன்பு. அந்த அற்புதத்தை நீங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். 2 மணி ஆயிடுச்சு. இது க்ளோசிங் டைம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இருந்தாலும் நான் இதை செஞ்சாகணும். என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது. எனக்கு ஒரு நம்பர் வேணும். ஆன் பேக்கர் பேர்ல இருக்கிற எல்லா நம்பரையும் கொடுங்க. என் பொண்ணு பேசுற வரைக்கும் விட மாட்டேன். கொஞ்சம் இரு. நானே என்னை பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம விளையாட்டு பாதியிலே நின்று போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க தானே இருப்ப? ஆமா. அப்ப நான் ஜெயிக்கிறேன். அது நடக்குமான்னு தெரியல. ஒருவேளை நான் உங்களை ஜெயிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருத்தரை ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை நீங்க ஏன் கைவிடக்கூடாது? இந்த இடத்துல ஒரு அருமையான அமைதியான ஆன்மா இருக்கு. ஒரு தடவை அதை ஜெயிக்க விடுங்களேன். சரி, பண்றேன். உன்னோட வயசுக்கு நீ இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பரிமாறக்கூடாது. ஆனா இதே இடத்துல நீ சாப்பாடு பரிமாறலாம். இல்லைன்னா வெறும் ஸ்நாக்ஸை கூட விற்கலாம். காசு கம்மியாக தான் கிடைக்கும். ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். நான் நாளைக்கே வரேன். என் பொண்ணு என்ன பார்க்கணுமா? உங்களால நம்ப முடியுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா முடிச்சது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா வாசிச்சீங்க. சரி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். எங்க என் செல்ல குட்டி? எனக்கு தெரிஞ்சு அவன் இப்ப பாட்டு கேட்க ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். என்ன வம்பல மாட்டி விடுறதுதான் உன்னோட வேலையா இருக்கு. இந்த தடவை அப்படி எதுவும் நடக்காது. இல்ல டெஸ், பாடுங்க. எங்களுக்கும் கேட்கணும் போல இருக்கு. சரி. There's a somebody I'm longing to see, and I hope that he turns out to be someone to watch